ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாடு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் அண்ட் விளாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனிப்பு பொடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போது பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்காக 1 கிலோ பச்சரிசி மாவு கொஞ்சம் பொறுப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போது 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் நான் 2 செம்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். 1/2 கிலோ வெல்லம் 1 கிலோ மாவுக்கு சரியாக இருக்கும். 2 செம்பு தண்ணி அப்படிங்கிறது நம்ம மாவு கிளறிட்டு எந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். எப்போவுமே பாசி பருப்பு நம்ம கொழுக்கட்டைக்கும் சரி, அதாவது மோதகத்துக்கும் சரி, நம்ம வறுத்துடுறது நல்லது. அவிச்சு அப்படியே கொட்டணும் அப்படின்னா 1 நாள் 2 நாள் கூட நமக்கு இருக்காது. அப்போவே அது வீசி போயிடும். அதனால் நல்லா வறுத்துட்டு நம்ம பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்லா நமக்கு அது 1 வாரம் கூட பிள்ளைகளுக்கு வச்சு சாப்பிடலாம். நல்லா செவக்க வறுத்துருங்க. இந்த பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுத்துட்டு நம்ம மாவோடு சேர்த்து நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே மாவோட சேர்த்துக்கிறலாம். நல்லா பாசிப்பருப்பை செவக்க வறுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு தேங்காய் பல்லாவும் நறுக்கி போடுவாங்க. ஒரு தேங்காய் ஃபுல்லாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 1 கிலோ மாவுக்கு சரியாக இருக்கும். நெய்யில் எந்த அளவுக்கு தேங்காயையும் நம்ம வதக்குறோமோ அந்தளவுக்கு கொழுக்கட்டை கெட்டு போகாமல் இருக்கும். அதாவது பல்லாக நறுக்கி போட்டாலும் சரி, தேங்காய் துருவி போட்டாலும் சரி, ஆனால் நெய்யில் நல்லா வறுத்து கொடுத்துருங்க. வறுத்து கொடுத்துட்டு அதையும் நம்ம பாசிப்பருப்பு மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாகு நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ பாகை நம்ம வடிகட்டி எடுத்துருவோம். எப்போவுமே ஜல்லடை போட்டு வடிகட்டி எடுத்துருங்க. அப்போ தான் மண்ணுக்கல் இருக்காது. இப்போ நம்ம மாவு கூட பருப்பு, வதக்கின தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சிலர் சேர்த்துக்கணும் அப்படின்னாக்கா நம்ம மாவு கூடையும் அரைச்சிக்கலாம், இல்லை தனியாக கூட நுணுக்கிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். முதல்ல நல்லா எல்லாத்தையும் கிளறி கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டே பாகை விட்டுறாதீங்க. ஏன்னா பருப்பு, தேங்காய் எல்லாமே அப்படியே ஒவ்வொரு இடத்துலையே நமக்கு இருந்துடும். அதனால் மாவை நல்லா கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாகு சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லா இடத்துலையுமே தேங்காய், பருப்பு நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா கிளறி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பாகு சேர்த்துக்கலாம். பாகு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ஓரளவு சேர்த்துட்டு கிளறி கொடுத்து பாருங்கள். நல்லா ஒரு பிடிக்கிற பக்குவம் பொதுன்னு வந்துருச்சுன்னா நமக்கு போதும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா வழுக்குன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொதுப்பாக நமக்கு இருக்குது. இப்போ நம்ம பிடிச்சு பார்த்தோன்னா கரெக்டான மெத்தடு நமக்கு கிடைக்கும். இந்த மெத்தடில் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னாக்க நல்லா கொழுக்கட்டை வெந்த பிறகு பொதுப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு 1 வாரம் நமக்கு நல்ல டேஸ்ட்டோட அதே சுவையோடு இருக்கும். இப்போ பிடிச்சாச்சு, கொழுக்கட்டை ரெடி. கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. வாங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுருவோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. மூடி போட்டு மூடிடுவோம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், நல்லா பிடி கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம மாற்றிடலாம். சுட சுட ஆவி பறக்க பிடி கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.